சண்டே சண்டே ஸ்பெஷலாக வீட்டில் பெருசாக எதுவும் சமைக்கல. ஸோ வெளியில் போயிருந்தோம். அண்ட் ரம்ஜான் முடிச்சிருக்கு. பாப்பாவுக்கு வந்து ரம்ஜான் பிரியாணி வாங்கி தரலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஆஃப் தந்தூரி அண்ட் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தந்தூரி நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருந்தது. அண்ட் சிக்கன் பிரியாணியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியெல்லாம் இருக்காது. நார்மல் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். தந்தூரிலையும் கலரிங் ஏஜென்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி அண்ட் மசாலாவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் ஆட் பண்ணி செய்திருப்பாங்க. ஸோ தந்தூரி எப்படி இருந்தது சைந்து? நல்லாவே இல்லை. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நல்லாவே சாப்பிட்டேன். அந்த தயிர் சாதம் அப்படி எவ்வளோ இல்லை, தயிர் மட்டும் எடுத்து புழிஞ்சி சாதத்து மேலே பிசைஞ்சு சாப்பிட்டேன். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டிசைனில் சாப்பாடு கொடுத்தாலும் சைந்தவி தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தயிர் சாதமாக தான் சாப்பிடுவா. அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணியே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவள் பாஷையில் தயிர் சாதம் தான். கரெக்டாக? தயிர் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? நிறைய. அவளுக்கு தயிர் ஒன்று இருந்தால் போதுங்க. அவளோட வாழ்க்கையில் தயிரே காலி பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு தயிர்னா அவளுக்கு பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அமிர்தம் கொடுத்தாலும் அந்த அமிர்தத்தில் ஒரு துளி தயிரை சேர்த்து தான் சாப்பிடுவா. சரி, உனக்கு ரம்ஜான் பிரியாணி இதோட முடிஞ்சுது. இது ரம்ஜான் பிரியாணியே இல்லை. ஏன்? நைட்டு வந்து செஞ்சு வச்சுட்டு ஒரு 3 நாள் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுதான் ரம்ஜான் பிரியாணி. அதுதான் ரம்ஜான். ஆமாம், உனக்கு ரம்ஜானை பற்றி யார் சொல்லி கொடுத்தா? நீதம்மா. ஓகே, உனக்கு தெரிஞ்சு யார் யார் ரம்ஜான் கொண்டாடுறாங்க? சுமையா, அண்ணு மாமா. அண்ணு மாமா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? சரி, அண்ணு மாமாவுக்கு ரம்ஜான் விஷயம் சொல்லிவிட்டு. ஹாப்பி ரம்ஜான் மாமா. ஓகே, ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ஸோ சண்டே ஹாப்பியாக டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக போய் உறக்கம் தாங்க. மண்டே வேலைகள் நிறைய இருக்குது. மண்டே பேக் டு ரொட்டீன். ஸோ இன்றைக்கி யார் வீட்டிலலாம் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சைந்தவியோட தூக்கம்லாம் ரொம்ப குட்டி தூக்கம் தான். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye.